அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பதிவில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்துக்கு நன்மையையும் கொடுத்து இன்னும் அதுக்கு ஈடாக சிறந்த ஒன்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு துவாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்ன துவா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முஸ்லீம் அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு அடியானுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு துவாவை ஓதுனா அந்த துன்பம் அடைஞ்சதுக்கு அவனுக்கு அல்லாஹு தாலா நன்மையையும் வழங்கி இன்னும் அதைவிட சிறந்த ஒன்றை அதுக்கு ஈடாக வழங்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அது என்ன துவான்னு பார்த்தீங்கன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வாஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா அப்படிங்கிற இந்த துவாவாக இருக்குது. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள். இறைவா, எனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த அழகான துவாவை ஓதி இன்னும் அந்த துன்பத்துக்கான நன்மையையும் பெறக்கூடியவங்களாகவும் இன்னும் அந்த துன்பத்துக்கு ஈடாக சிறந்த ஒன்றையும் பெறக்கூடிய அடியார்களாகவும் நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.